திருச்சிற்றம்பலம். அப்பர் பெருமான் தன்னுடைய அப்பருடைய அக்காளின் பெயர் திலகவதியார். இவர்கள் இருவரும் சைவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள். இறைவனையே சிவபெருமானையே தன்னுடைய முதல் கடவுளாக கொண்டு அவரையே எப்பொழுதும் வணங்குபவர்கள். இந்த இருவரும் இறைவனை வணங்கி வருகின்ற பொழுது திருநாவுக்கரசருக்கு ஒரு ஆசை. சாதாரணமாக நாம் ஒரு மொழியை படித்தோம்னா இல்லை ஒரு கருத்தை படித்தோம்னா அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் பயனில்லை, பிற சமய கருத்துக்களையும் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். இவர் சமண மதத்துக்கு போய் அங்கே இருக்க நூல்கள்லாம் படித்தார். அங்கே இருக்க நூல்கள்லாம் படித்தோன்னே அவர்களிலேயே சிறந்தவராக இவர் விளங்கினார். தர்மசேனர்னு பட்டம் கொடுத்தாங்க. இப்போ பிஹெச்டி பட்டம், எம்ஃபில் பட்டம், இந்த மாதிரி பட்டம் கொடுக்குற மாதிரி அவருக்கு தர்மசேனர்னு பட்டம் கொடுத்து அவர்களிடையே தலைமையிடமாக கொண்டு ஒரு வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கார். இருக்கும் பொழுது இங்கே திலகவதி அம்மையாருக்கு திருமணம் ஏற்பாடு செய்தார்கள். கழிப்பதையார் என்பவரை. அவர் போருக்கு சென்ற பொழுது போரில் இறந்து விட்டார். இந்த அம்மையார் தனக்கு திருமணம் முடிவு செய்தவன் இறந்து விட்டதால் தானும் இறந்து விடுவேன் என்று பெரிய தீக்குழி வெட்டி தீ வளர்த்து அதில் வந்து சாக போகிறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் விழுந்து அவங்களும் செத்து போயிட்டாங்க. அதிலேயே இவரும் விழுந்து போய் இந்த அம்மாவும் விழ போகிறப்ப அப்பர் பெருமானோடு வந்து ஏக்கா நானும் அதையா நிற்கிறேன், அம்மாவும் போயிட்டாங்க அப்பாவும் போயிட்டாங்க, நீனும் போனால் எனக்கு யாரும் இல்லை, நீ தான் எனக்கு தொடர்ந்து காலில் விழுந்து கதறான். தன் தம்பியின் கதறலை கேட்ட உடனே அந்த அம்மா உயிர் நீக்காம உயிரோடு வாழ்ந்து வந்தார்கள். அப்பொழுது கடைசி வரையில் திருமணமே செய்து கொள்ளாமல் திரு அதிகை வீரட்டாடேஸ்வரம் என்ற ஊரில் வாழ்ந்து வந்தார்கள். கோயிலுக்கு தொண்டு செய்வது, கோயிலை கூட்டி மெழுகிறது, கோயிலுக்கு கோலம் போடுறது, கோயிலை சுற்றி தூய்மையாக்குவது, இப்படி கோயில் திருப்பணியையே இந்த அம்மா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு கவலை, யாருக்காக அந்த அம்மா உயிர் வாழ்கிறாங்களோ அந்த தம்பி தன்னிடம் இல்லையே, இறைவா ஈசா நீ தான் என் தம்பியை கொண்டு வந்து என்கிட்ட சேர்க்கணும், அவனுக்காகவே நான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவன் வேற்று மதத்தில் போய் சேர்ந்துட்டானேன்னு இறைவனை வேண்டிகிட்டே இருக்கார். அப்பொழுது இறையருளால் அவருக்கு வயிற்று வலி வந்து விட்டது. ஏன்னா இது நோய் தீர்க்கும் படம். வயிற்றில் எந்த கோளாறு வந்தாலும் இந்த 10 பாட்டியும் படித்தா வயிற்றில் உள்ள கோளாறுகள்லாம் நீங்கிவிடும். அதனால் இது நோய் தீர்க்கும் சிறந்த படலம். இது எல்லாரும் மனப்பாடம் செய்யலாம். போய் இறைவனிடம் வேண்டவுடனே இறைவன் சூளை நோயை கொடுத்துட்டார் அப்பருக்கு. சூளை நோய்னா வயிற்று வலி, தாங்க முடியாத வயிற்று வலி. வயிற்று வலி நம்மளால் தாங்க முடியுமா? உளுந்து அழுகுறாரு, கதறாரு, புரள்றாரு, எழுந்திருக்கிறாரு, என்னென்னமோ செய்கிறாரு. ஆனால் அந்த சமண முனிவர்கள்லாம் என்னென்னமோ மந்திரிச்சு கொடுக்குறாங்க, எதுவுமே கேட்கல. நமக்கு உடலில் வலி ஏற்பட்டால் எப்படி விழுந்து கதறுவோமோ துடிப்போமோ அது போல் அப்பர் பெருமானும் துடிக்கிறார். வலி தாங்கவே முடியல. அப்போ தான் எப்பொழுதுமே மனிதனுக்கு ஒரு எண்ணம் வரும். மகிழ்ச்சியாக 4 பேரோட சிரித்து பேசிகிட்டு இருக்கிறப்ப தன் மீது அன்பு உள்ளவர்களை பற்றி நினைவே வராது. ஆனால் எப்போ துன்பம் வருதோ, ஆஹா நம்ம அம்மா இருக்காங்களே, நம்ம அக்கா இருக்காங்களே, தம்பி இருக்காங்களே என்று தன் மீது அன்பு உடையவர்கள் மீது தான் அப்பொழுது தான் எண்ணம் வரும். அது வரைக்கும் இவருக்கு அக்கா நினைப்பவே உடையல. ஆஹா நம்ம அக்காட்ட போவோம், இங்கே நமக்கு வழி தாங்க முடியல. எப்பொழுதுமே நமக்கு துன்பம் வரும்பொழுது உற்றவர்களை நினைப்பது மனிதனுக்கு இயல்பு. உடனே அந்த சமணர்களுக்கு தெரியாமல் கிளம்பி வந்து கோயிலுக்கு வந்துட்டாருங்க. வந்து அக்கா காலில் விழுந்து கதறி அழுகுறாரு, அக்கா எனக்கு வழி தாங்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. உடனே இந்த அம்மா என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா தம்பி, இறைவன் இருக்கிறாரு அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு இறைவன் அஞ்செழுத்த ஓதி ஓம் நமச்சிவாய என்று திருநாமத்தை சொல்லி அஞ்செழுத்த ஓதி திருநீர் பூசுறாரு. அந்த அம்மா திருநீர் பூசி முடித்த உடனே இவருக்கு வயிற்று வலி போய்விட்டது. உடனே அந்த இறைவன் மீது பாடுகின்றார். குற்றாயினவாறு விளக்ககீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வண்ணங்குவன் எப்பொழுதும் தோற்றாத
அதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. இவர் பாட்டின முதல் பாட்டு இதுதான். இந்த 10 பாட்டும் பாடி முடித்த உடனே இறைவனுக்கு திருநாவுக்கு அரசர் என்று கையில் சூலமிட்டு பட்டம் கொடுத்தார். இறைவன் நேரில் வந்து பட்டம் கொடுக்க மாட்டார். யார் மூலமாகவோ நமக்கு அந்த அருள் கிடைக்கும். நம்ம துன்பம் பண்ணும்போது பாரு, கடவுளே எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறியே அப்படின்னு சொன்னோம்னா நேராக கடவுள் வந்து உதவி செய்ய மாட்டார். யார் மூலமாகவோ வந்து நமக்கு உதவி செய்வார். ஆகையினால்தான் எல்லா மனிதரிடமும் கடவுள் இருக்கின்றார் என்று நம்முடைய மந்திரங்கள் சொல்லுகின்றன, மறைகள் சொல்லுகின்றன. இவர் பாடி முடித்த உடனே இறைவன் அந்த திருநாமத்தை அவர் கையில் குறித்த உடனே மீதி உள்ள 10 பாடல்களையும் பாடி முடித்தார். வயிற்று வழி சென்றது. அக்காவோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். திருத்தொண்டுகள் பல செய்தார். எல்லா ஊருக்கும் சென்றார். ஏன்னா கையில் ஒரு தோசை திருப்பி மாதிரி ஒரு ஆயுதம் வச்சிருப்பார். அதுக்கு பேர் உழவார பணி செய்கின்ற ஆயுதம் பேர். எல்லா கோயிலுக்கும் போய் அப்பெல்லாம் நம்ம கோயிலுக்கு போனோம்னா நேராக கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், அம்பாளை கும்பிட்றோம், எல்லாரையும் கும்பிட்றோம், போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம். அந்த மாதிரி அவர் செய்யலை. ஒவ்வொரு கோயிலுக்குள்ளும் சென்று அங்குள்ள புள்ளையெல்லாம் தன் கையில் வைத்திருக்கின்ற ஆலயத்தால் செதுக்கி அதனை தூய்மையாக்கி குப்பைகளை கோயிலுக்கு போனால் அங்கே இருக்க குப்பையெல்லாம் பொறுக்கி போட்டுடணும். நம்ம அங்கேயே குப்பை போட்டு வரக்கூடாது. பெரும்பாலும் இப்போல்லாம் நம்ம கோயிலுக்கு போகும்போது அங்கே குப்பை போடுறோம், இல்லைன்னா பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு தூண்டை தடவிட்டு வந்துடுறோம், இல்லைன்னா குங்குமத்தை திருநீரை வாங்கி தூண் கிட்டியில் வச்சுட்டு வந்துடுறோம். இதெல்லாம் பெரிய தப்பு. கோயிலை தூய்மை செய்வதற்கு நாம் எப்பொழுதும் தயாராக இருக்கணும். திருப்பணி செய்யணும், கோயில் தொண்டு செய்யணும். அதான் இவர் பார்க்குறார், இறைவா இந்த கொடுமையான நோயை நீ எப்படியாவது நீ இந்த நோய் என்னமா இருக்கு தெரியுமா, யமனை மாதிரி வந்திருக்கு. யாராவது யமனை பார்த்துருக்கோமா? இல்லை. ஆனால் யமனை மாதிரி வந்து நிற்கிறியே அப்படிமோ. அந்த யமன் என்றால் கொடியவன் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றது. அந்த யமனை போல இந்த வயிற்று வலி என்னை தாங்க முடியலப்பா, எப்படியாவது நீதான் தீர்க்க வேண்டும் என்று புலம்பி அழுதார். இறைவா இனிமே நான் உனக்கு சலம்பு கொடுத்து மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலன் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என்னாலும் மறந்தறியேன். ஆகையினால நான் இறைவா உன்னையே எப்பொழுதும் பாடுவேன், எப்பொழுதும் உனக்கு மலர் தூவி நீர் கொண்டு வந்து திருமுழு காட்டுவேன். இறைவா என்னுடைய நோயை போக்கு என்று மனமுருகி பாடிய பாடல் இந்த பதிகம். இதற்கு பேர் நோய் தீர்க்கும் பதிகம், வயிற்று வலி நீக்கிய பதிகம். இந்த பதிகத்தை எல்லாரும் மனப்பாடம் பண்ணோன்னா நம்முடைய வயிற்றில் என்னென்ன கோளாறு இருக்கோ அத்தனை நீங்கும். திருவதிகை விரட்டாளேஸ்வரம் என்ற ஊரில் பாடின பாட்டு. இது 4வது திருமுறை. அந்த இறைவனின் திருநாமத்தை எப்பொழுதும் நாம் சொல்ல வேண்டும். அது எந்த இறைவனாக இருந்தாலும் சரி, நமக்கு எந்த சாமி பிடிக்குதோ அந்த இறைவனின் திருநாமத்தை சொல்ல வேண்டும். அந்த இறைவனுக்கு நம்மால் முடிந்த தொண்டு செய்ய வேண்டும். கோயிலுக்கு போனால் பிரசாதத்தை எதிர்பார்த்து போகக்கூடாது. நாம் கோயிலுக்கு என்ன தொண்டு செய்வோம், கோயிலை எப்படி தூய்மையாகும் என்று கோயிலுக்கு செல்ல வேண்டும். ஆகையினால இறைவனை வணங்குவது நாம் செய்கின்ற பெரிய நற்செயலாகும். அதே போல இறைவனுக்கு தொண்டு செய்வது பெரிய செயலாகும். அந்த தொண்டு செய்து இறைவனை வணங்கி எல்லோருக்கும் நன்மை செய்து எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு நாமும் வாழ வேண்டும். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.